சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கருணி மோடி டெல்லியில் சந்திப்பு. இரு நாடுகளும் எதிர்நோக்கும் சவால்கள் குறித்து கலந்துரையாடல். அனுரவின் கைது நடவடிக்கைகளை வரவேற்ற தமிழரசு கட்சி. இனப்படுகொலையாளிகளை கைது செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை. மத்திய வங்கி பிணைமுறி மோசடி வழக்கில் தேடப்படும் அர்ஜுன் மகேந்திரன். அனுரவிடம் ஆலோசனை முன்வைக்குமாறும் கோரிக்கை. இசாரா செவ்வந்தியிடம் தொடரும் விசாரணைகள். காவல்துறை அதிகாரி உட்பட 3 கைது. 15 மாதங்களாக சம்பளத்தை நிலுவையில் வைத்துள்ள அரச நிறுவனம். தீர்வு கோரும் ஊழியர்கள். பங்களாதேஷில் மீண்டும் போராட்டம். புதிய சாசனத்திற்கு எதிர்ப்பு. இனி விரிவான செய்திகள். இந்தியாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள இலங்கை பிரதமர் ஹரணி அமரசூரிய இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்துள்ளார். இதன்போது இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கில் இரு தலைவர்களும் விரிவான கலந்துரையாடல்களை நடத்தியுள்ளனர். புதுடில்லியில் நடைபெற்ற இந்த சந்திப்பு தொடர்பில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் தளத்தில் இலங்கை பிரதமர் ஹரணி அமரசூரியவை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் என பதிவிட்டுள்ளார். கல்வி, பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், புதுமை, அபிவிருத்தி, ஒத்துழைப்பு மற்றும் நமது கடத்தொழிலாளர்களின் நலன் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடியதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் நெருங்கிய அண்டை நாடுகளாக நமது இரு நாட்டு மக்களின் செழிப்புக்கும் பகிரப்பட்ட பிராந்தியத்துக்கும் நமது ஒத்துழைப்பு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பதிவிட்டுள்ளார். இந்த சந்திப்பின் போது இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல், கல்வி சீர்திருத்த டிஜிட்டல் முயற்சிகள் மற்றும் மீன்பிடி நடவடிக்கைகள் தொடர்பில் இரு நாடுகளும் எதிர்நோக்கும் சவால்கள் தொடர்பான விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டது. கனியமுள்ள சஞ்சீவ என்ற பாதாள உலக கும்பல் உறுப்பினரின் கொலை வழக்கில் முக்கிய சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தி கடந்த மே மாதம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இடம்பெற்ற காலப்பகுதியில் நாட்டிலிருந்து இந்தியாவிற்கு தப்பி சென்றதாக விசாரணைகளின் போது தெரியவந்துள்ளது. செவ்வந்திக்கு அடைக்கலம் கொடுத்த குற்றச்சாட்டில் காவல்துறை அதிகாரியொருவர் உட்பட 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். காவல்துறை அதிகாரியின் மனைவியின் தாய் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவை சேர்ந்தவர் என கருதப்படும் மாத்தரிஷான் என்பவரின் நெருங்கிய நண்பர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குழுக்களின் தலைவர்களில் ஒருவரான கனேமுல்ல சஞ்சீவ என அழைக்கப்படும் சஞ்சீவ குமார சமரரத்தின கொழும்பு புதுக்கடை இலக்கம் 6 நீதிமன்ற அறைக்குள் கடந்த பிப்ரவரி 19 சுட்டு கொலை செய்யப்பட்டார். கொலையின் பின்னர் இசாரா செவ்வந்தி நாட்டிலிருந்து தப்பி சென்றிருந்தார். நேபாள பாதுகாப்பு பிரிவினருடனான விசேட சுற்றி வளைப்பில் கைது செய்யப்பட்ட இசாரா செவ்வந்தி உள்ளிட்ட 6 சந்தேக நபர்கள் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இதன்போது பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. இலங்கையில் 2015 ஆண்டு இடம்பெற்ற சர்ச்சைக்குரிய மத்திய வங்கி பிணைமுறி மோசடி வழக்கில் தேடப்படும் குற்றவாளியான முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரனின் புதிய புகைப்படத்தை சிரேஷ்ட ஊடகவியலாளர் உவிந்து குருகுலசூரிய தனது முகப்பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தனது ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தின் போது அர்ஜுன் மகேந்திரனை இலங்கைக்கு கொண்டு வந்து சட்ட நடவடிக்கை எதிர்கொள்ள வைப்பதாக உறுதியளித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சிரேஷ்ட ஊடகவியலாளர் உவிந்த குலசூரிய தான் சமூக ஊடகத்தில் பகிர்ந்த புகைப்படத்துடன் அர்ஜுன் மகேந்திரன் சுமார் 3 ஆண்டுகளுக்கு பிறகு தன்னை தொடர்பு கொண்டதாக தெரிவித்துள்ளார். சிங்களத்தில் இட்ட பதிவில் அர்ஜுன் மகேந்திரன் தன்னுடன் பல விடயங்கள் குறித்து பேசியதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு ஒரு ஆலோசனையை தெரிவிக்குமாறு கூறியதாகவும் குருகுலசூரியா குறைப்பட்டுள்ளார். அதற்கு தான் மறுத்து விட்டதாகவும் இந்த உரையாடலில் பல கதைகள் இடம்பெற்றதாகவும் மகேந்திரனை தனக்கு 3 தசாப்தங்களாக தெரியும் என்றும் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூரில் வசிக்கும் மகேந்திரன் 2015 ஆண்டு மத்திய வங்கி பிணைமுறி ஏலத்தில் முறைகேடு செய்ததன் மூலம் அரசுக்கு பெரும் நிதி இழப்பை ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார்.
பிணைமுறை சர்ச்சை ஏற்பட்ட போது மகேந்திரன் சிங்கப்பூரில் ஒரு திருமண நிகழ்வில் கலந்து கொள்ள செல்வதாக அன்றைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிடம் கூறிவிட்டு சென்றார். அதன் பின்னர் அவர் இலங்கைக்கு திரும்பவில்லை. தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தின் போது அர்ஜுன் மகேந்திரனை இலங்கைக்கு கொண்டு வந்து சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொள்ள வைப்பதாக உறுதியளித்திருந்தார். போதைப் பொருளுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தினார். சிறந்த இளைஞர் சமூகத்தை உருவாக்க வேண்டுமாயின் இந்த கடுமையான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் எனவும் இதற்கு ஆசிரியர்கள் முழுமையான ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தினார். கொழும்பு சுகதாச உள்ளக அரங்கில் நடைபெற்ற தேசிய ஆசிரியர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஆசிரியர் சேவையில் காணப்படும் பிரச்சினைகள் மற்றும் அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்களுக்கு தீர்வு காண்பதுடன் நாடு எதிர்கொண்டுள்ள சவால்களுக்கும் தீர்வு காண வேண்டும். ஆசிரியர் சேவையில் காணப்படும் அடிப்படை பிரச்சினைகளுக்கு கொள்கை அடிப்படையில் தீர்வினை நிச்சயம் வழங்குவோம். புதிய அரசியல் கலாச்சாரத்தை ஏற்படுத்துவதற்கு ஆசிரியர்கள் முழுமையான ஒத்துழைப்பு வழங்கினார்கள். பாரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தான் மக்கள் எமக்கு ஆட்சி அதிகாரத்தை வழங்கினார்கள். ஆகவே அந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவது எமது பொறுப்பு. அதற்கான ஆரம்பகட்ட நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டுள்ளோம். பல ஆண்டு காலமாக பின்பற்றிய அரசியல் பொருளாதார நடவடிக்கைகளின் பிரதிபலனை நாட்டு மக்கள் 2022ஆம் ஆண்டு காலப்பகுதியில் எதிர்கொண்டார்கள். நிலையான பொருளாதாரத்தை உறுதிப்படுத்துவது எமது பிரதான இலக்காகும். சட்டத்தை முறையாக செயற்படுத்தாமல் பொருளாதார ரீதியில் மீட்சி பெற முடியாது. வரையறுக்கப்பட்ட சட்டத்தின் ஆட்சியை நாங்கள் விரிவுபடுத்தியுள்ளோம். இலங்கையர்கள் அனைவருக்கும் சட்டம் பொதுவானது. எவருக்கும் சிறப்பு சலுகை வழங்கப்பட மாட்டாது. 2028ஆம் ஆண்டுக்கு பின்னர் வெளிநாட்டு அரசுமுறை கடன்களை செலுத்த வேண்டும். அவ்வாறு செலுத்தாவிடின் நாடு மீண்டும் மங்குரோந்து நிலையடையும். எவரும் அச்சமடைய வேண்டிய அவசியமில்லை. 2028ஆம் ஆண்டு கடன்களை திருப்பிச் செலுத்தக்கூடிய வகையில் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்துவோம். அரசியல்வாதிகளின் தனிப்பட்ட மற்றும் குறுகிய தேவைகளுக்காக நிர்மாணிக்கப்பட்ட கட்டடங்கள் மற்றும் பகுதியளவில் நிர்மாணிக்கப்பட்ட கட்டடங்கள் தொடர்பிலும் அதனால் பொருளாதாரத்துக்கு ஏற்பட்ட பாதிப்பு தொடர்பிலும் எதிர்வரும் மாதம் சமர்ப்பிக்கப்பட உள்ள 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் பல விடயங்களை முன்வைக்க உள்ளேன். சர்வதேச ரீதியாக உள்ளக குற்றவாளிகளை கைது செய்யும் அனுர அரசாங்கம் இனப்படுகொலை செய்தவர்களை ஏன் கைது செய்யவில்லை என இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். மன்னாரில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த அரசாங்கம் சர்வதேச குற்றவியல் நடைமுறைகளை கையாண்டுதான் இவர்களை கைது செய்து கொண்டு வருகிறார்கள். ஆகையினாலே சகல நடைமுறைகளையும் கையாண்டு இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கலாம். கடந்த அரசாங்கங்கள் சாட்டுப்போக்கு சொல்லி தங்களை சேர்ந்தவர்களை கைது செய்யாமல் விட்டு வைத்திருந்தார்கள் என்பது இப்பொழுது எங்களுக்கு புலனாகிறது. இந்த அரசாங்கம் அதை சரியாக செய்கிறது. அதற்கு எங்களுடைய வாழ்த்துதல்கள். நாங்கள் அதனை வரவேற்கிறோம். ஆனால் அதே வேளையிலே இந்த குற்றச்செயல்களை செய்கிறவர்களை மட்டும் கைது செய்து பிரயோசனம் கிடையாது. தமிழ் மக்களுக்கு எதிராக மிகப்பாரிய சர்வதேச குற்றங்களை புரிந்தவர்கள் நாட்டிலே இருக்கிறார்கள். அது வெளிநாட்டுக்கு கூட போதவில்லை, நாட்டுக்குள்ளேயே இருக்கிறார்கள். அவர்கள் சம்பந்தமாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறார்கள். ஒரு இனப்படுகொலையே செய்தவர்கள் எல்லாம் நாட்டுக்குள்ளேயே இருக்கிறார்கள். அது சம்பந்தமாக எந்த அசைவுமே கிடையாது. ஆகையினாலே அவர்கள் நேர்மையாக செயற்படுகிறவர்களாக இருந்தால் வெளிநாட்டிலே இருக்கிற இந்த கடத்தல்காரர்கள், கொள்ளைக்காரர்கள், போதைப் பொருள்காரர்கள் எல்லாம் கைது செய்து கொண்டு வர அவர்களுக்கு திராணி இருக்கிறது, அவர்களால் முடிகிறது. ஆனால் நாட்டுக்குள்ளேயே தங்களுக்கு பக்கத்திலே இருக்கிற இனப்படுகொலையாளிகளை கைது செய்வதற்கோ சட்டத்தின் முன்னால் நிறுத்துவதற்கோ அவர்கள் தயங்குகிறார்கள். அதையும் அவர்கள் செய்தால் எங்களுடைய மக்களுடைய நன்மதிப்பை அவர்கள் பெறுவார்கள். திருகோணமலை புல்மோட்டையில் அமைந்துள்ள இலங்கை கனிய மணல் கூட்டுத்தாபனத்தின் புல்மோட்டை நிலையத்தில் பணியாற்றும் 83 ஊழியர்களுக்கு கடந்த 15 மாதங்களாக சம்பளம் வழங்கப்படாமல் இருப்பதால் அவர்களது குடும்பங்களின் வாழ்க்கை மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளது. இந்த நிலையில் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றையும் மேற்கொண்டுள்ளனர். குறித்த பிரச்சனையை தீர்க்கும் நோக்கில் பலமுறை நிறுவன மேலதிகாரிகளிடமும் தொழிலாளர் திணைக்களத்திடமும் சம்பந்தப்பட்ட அமைச்சகத்திலும் மனுக்கள் அளித்தும் இதுவரை எந்தவிதமான பயனுள்ள நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என தெரிவித்துள்ளனர். இதனால் பலர் குடும்ப செலவுகளையும் குழந்தைகளின் கல்வியையும் மேற்கொள்வதில் பெரும் சிரமத்தை எதிர்கொள்கின்றார்கள். எனவே உரிய அமைச்சினூடாக இந்த பிரச்சினை விரைவாக தீர்க்கப்பட்டு தங்களுக்குரிய நிலுவை சம்பளங்கள் வழங்கப்படும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர்.
இந்தியாவின் வளர்ச்சியை யாரும் தடுக்க முடியாது எனவும் பல சவால்களில் இருந்து இந்தியா மீண்டுள்ளது எனவும் இந்திய பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். தலைநகர் டெல்லியில் நடந்த ஆங்கில ஊடக மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு உரையாற்றும் போது இவ்வாறு தெரிவித்துள்ளார். 140 கோடி இந்தியர்களும் முன்னேறி செல்கின்றனர் என இந்திய பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இந்தியாவின் செயற்கை நுண்ணறிவு துறையில் கூகுள் நிறுவனம் நுழைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். டிஜிட்டல் பரிமாற்றத்தில் இந்தியாவின் UPI ஆதிக்கம் செலுத்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இன்று உலகின் 50% டிஜிட்டல் பரிமாற்றங்கள் இந்தியாவில் நடைபெறுவதாகவும் மோடி சுட்டிக்காட்டியுள்ளார். பங்களாதேஷில் முகமது யூனுஸ் தலைமையில் இடைக்கால அரசாங்கம் ஜூலை சாசனத்தில் கையெழுத்திட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நூற்றுக்கணக்கான மக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் கூடி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. போராட்டத்தை கட்டுப்படுத்த மக்களை கலைந்து செல்லுமாறு காவல்துறையினர் வலியுறுத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த போராட்டத்தில் பதற்ற நிலை ஏற்பட்டதை தொடர்ந்து காவல்துறையினரால் கண்ணீர் புகைக்குண்டுகள் வீசப்பட்டதாகவும் போராட்டக்காரர்களை நோக்கி தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. புதிய சாசனம் தங்களது கவலைகளை நிவர்த்தி செய்யவில்லை என கோரி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. பங்களாதேஷில் கடந்த வருடம் ஜூலை மாதம் ஷேக் ஹசீனா அரசாங்கத்துக்கு எதிராக திடீரென இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் காவல்துறையினரின் வாகனங்கள் சேதமாக்கப்பட்டன. மேலும் ராணுவ வீரர்கள் மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டதுடன் அதில் ஏராளமானோர் காயமடைந்தனர். இதனால் ஷேக் ஹசீனா பிரதமர் பதவியிலிருந்து விலகியமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். கருணி மோடி டெல்லியில் சந்திப்பு. இரு நாடுகளும் எதிர்நோக்கும் சவால்கள் குறித்து கலந்துரையாடல். அனுரவின் கைது நடவடிக்கைகளை வரவேற்ற தமிழரசு கட்சி இனப்படுகொலையாளிகளை கைது செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை. மத்திய வங்கி பிணைமுறி மோசடி வழக்கில் தேடப்படும் அர்ஜுன் மகேந்திரன் அனுரவிடம் ஆலோசனை முன்வைக்குமாறும் கோரிக்கை. இசாரா செவ்வந்தியிடம் தொடரும் விசாரணைகள். காவல்துறை அதிகாரி உட்பட 3 கைது. 15 மாதங்களாக சம்பளத்தை நிலுவையில் வைத்துள்ள அரச நிறுவனம் தீர்வு கோரும் ஊழியர்கள். பங்களாதேஷில் மீண்டும் போராட்டம். புதிய சாசனத்திற்கு எதிர்ப்பு. இத்துடன் IBC தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.